நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. உங்களின் வருகை எங்களுக்கு பெருமை. அடுத்ததாக செயலாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். திரு ஏவிஎஸ் மாரிமுத்து, இணை செயலாளர் நாடார் மகாஜன சங்கம். அடுத்ததாக அடுத்ததாக முன்னாள் இணை செயலாளர் தொழிலதிபர் மண்டல செயலாளர், சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் மேடையில் இருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் கல்வி நினைச்சவர்களுக்கும் மேடையில் இருக்கும் எல்லாத்துக்கும் அது கூட வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரொம்ப ஒரு 75 ஆண்டுகளாக வந்து மக்கள் துறையில் ஈடுபடுவதற்கும் சங்கத்திற்கு வாழ்த்து இருக்கிறது. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பள்ளி நடத்துவது ஒரு பெரிய ஒரு உலகத்திலும் சரி, வேகமாக ஓடுகிற உலகத்திலும் டெக்னாலஜி மாறிவிடுவதிலும் கல்விக்கு முதலிடம் கொடுப்பதில் வந்து எப்பொழுதுமே நம்ம சமுதாயம் சிறந்து இருக்கும். அந்த வழியில் நம்மளுடைய சமுதாய சார்ந்த மாணவ மாணவிகள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து பல நல்ல திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்ற சங்கத்திற்கு என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் வந்து அழகாக நடனமாடி
அழகாக பாட்டு பாடிய குழந்தைகளுக்கும் சரி, இந்த பரிசு பெற இருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மட்டும் குழந்தைகளுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு நம்ம எல்லாருமே அடிமை கொண்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து இப்போ பேசுகிறதே வந்து நேரில் பேசுகிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாமே ஃபோன்லேயும் தான் பேசுகிற மாதிரி தருணம் இருக்குது. அந்த தொலைபேசி வந்து உங்களுக்கு சாதகமாக இப்போ பல டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அதே உங்கள் சாதகமாக உங்கள் திறமையை வளர்த்துவதற்கும் உங்களுடைய திறமையை கண்டுபிடிப்பதற்கும் அதை எப்படி சிறப்பாக செயல்படுவதற்கு பயன்படுத்துங்கள் என்று ஒரு தலைமையாக கேட்டுக்கொள்கிறோம். படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே போல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கலையிலும் சரி விளையாட்டுத் துறையிலும் நீங்கள் அதிக ஆர்வம் செலுத்தி பங்கேற்க வேண்டும். ஏன்னா வந்து இந்த புதிய இந்தியா, வளர்கின்ற இந்தியா, எதிர்கால இந்தியா வந்து உங்களுக்கு இருக்கும்போது எல்லா துறையிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு அன்பான கோரிக்கையோடு என்னதான் நம்ம இருந்தாலும் நம்மளை கற்று கொடுத்த ஆசிரியர்களும் சரி, நாம் இந்த இடத்துல இருக்க துணையாக இருக்க நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோளை நான் கற்று. ஏன்னா மறைந்த தந்தை திரு எச். வசந்தகுமார் அவர்கள் வந்து அவருடைய சொன்னது போல 78 வந்து எல்லாரும் கேலிக்கும் கிண்டலுக்கும் இடையே வந்து என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பித்த ஒரு கடையில் ஆரம்பித்த வசந்தனுக்கு வந்து இன்று 130 கடைகளாக வருவதற்கெல்லாம் ஒரு தனிமனிதனுடைய விடாமுயற்சியும் தொலைநோக்கு பார்வையும் சிந்தனையும் தான். அதனால் வந்து ட்ரீம் பிக், பெருத்த சிந்தனைகள், உங்கள் சிந்தனையை நோக்கி பயணிகள், நல்ல எண்ணங்களோடு கண்டிப்பாக வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி வணக்கம். 3ஆம் இடம் எல். மாதர், காமராஜர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி. பரிசு பெற்ற மாணவர் செல்வங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தலைமை ஆசிரியர் சுயம்பு தங்கம் அவர்களுக்கும் பாராட்டுகள். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பெறுகிறார்கள். அவர்கள் நிறைந்த பாராட்டுகளும் கைத்தட்டுகளும் நமது ஆசிரியர் பெருமக்களுக்காக. ஒரு உற்சாகமான கைத்தட்டலை கொடுப்போம். கபடியில் முதல் பரிசு பெற்ற சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல் விருகம்பாக்கம் பள்ளி மாணவர்கள். நீங்க திரும்புங்க. ஏன் ஆளே தெரியலடா. முதல் பரிசு கைவினை போட்டி. அடுத்ததாக ஆர். தியா தனலட்சுமி, 2ஆம் பரிசு கைவினை போட்டி. தியா தனலட்சுமி 2ஆம் பரிசு கைவினை போட்டி. கைவினை போட்டிகளில் 3ஆம் பரிசினை பெறுகிறார் பி. யாழினி.